என் செல்ல குழந்தையே, வஜ்ரகோஷம் என்று சொல்லி இன்று உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்க வந்திருக்கின்றாய். என் தங்கமே, நீ சொன்னதற்கான பலன் உனக்கு கிடைக்கத்தானே போகின்றது. நீ மனம் விரும்பிய உறவிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, மனம் விரும்பிய உறவு அவர்களினுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்லாமல் சில காலமாக சில பிரிவுகளையும் நீ சந்தித்து விட்டாய். வாழ்க்கை எந்நாளுமே சந்தோஷமாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு மிக பெரிய கஷ்டத்தை இதே வாழ்க்கை கொடுத்து விட்டது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நிற்கின்ற என் குழந்தை தன்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் நான் என்ன தவறு செய்திருந்தாலும் அதற்கான மன்னிப்பினை கேட்பதற்கு தயாராக இருப்பதாக என் குழந்தை நினைக்கின்றாய். என் தங்கமே, அது மட்டுமில்லை. வாழ்க்கையில் தனக்கு என்று இருந்தது தன்னுடைய அந்த உயிரான உறவு ஒன்று மட்டும்தான். அந்த உயிரே நம்மை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டது என்றால், அல்லது நாம் செய்த தவறுகளால் நம்மை பிரிந்து விட்டது என்றால், அவர்கள் மீண்டும் நம் வாழ்க்கையில் வேண்டும் என்று மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அந்த உறவை உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு வர வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு. உண்மையான அன்பு என்றுமே தோற்று போகாது. வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற உறவு உன் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவு என்றால் அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த அழகான வாழ்க்கையில் என் பிள்ளை நீயும் சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டங்கள் ஒரு முறை வரும், இருமுறை வரும். அந்த பிரச்சனைகள் உன்னால் தான் உருவாகியது என்று உனக்கு இப்பொழுது புரிந்து கொண்டால் என் தங்கமே, மீண்டும் அந்த பிரச்சனைகளை வராமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். மனது விரும்புகின்ற உறவு என்று சொன்னால் மட்டும் போதாது. அந்த உறவினுடைய சந்தோஷத்திற்கு நீயும் ஒரு காரணமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர்கள் உன்னை விட்டு ஒரு நிமிடம் பிரிந்து நின்றால் கூட தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்று நினைக்க வேண்டும். அந்த அளவிற்கு நீ அன்பினை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, என் மீது அவர்களுக்கு உண்மையான அன்பு இருக்கின்றதா? அவர்களும் நான் நினைப்பது போலத்தான் நினைக்கின்றார்களா என்று. நிச்சயமாக என் தங்கமே, இந்த சூழ்நிலை, இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற இந்த வாக்கு அவர்கள் மனதில் இருந்து வருகின்ற வாக்குதான். உன்னுடைய உயிரான உறவு உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க சொன்ன நல்ல செய்தி என்ன தெரியுமா? அவர்களின் மனதில் நீ நீங்காத இடத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை தவிர யாருக்கும் அந்த மனதில் இதே இடத்தை கொடுக்க முடியாது என்றும், உன்னை விட முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தனக்கு யாரும் இல்லை என்றும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். காலத்தின் கட்டாயம், சில சூழ்நிலைகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்துவிட்ட நிலைமை நிச்சயமாக மீண்டும் சரியாகி நிலைமை பழையது போல திரும்பி நல்ல வாழ்க்கை தொடங்கும் என்று அவர்கள் மன நிம்மதியோடு அங்கே இருந்து கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தவறுகள் யார் பக்கம் இருந்தாலும் அதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கை மீண்டும் சேரும் பொழுது மீண்டும் பழைய நிலைமையை விட சந்தோஷமாகவே தொடங்கும் என்பதையும் அவர்கள் ஆவலோடு எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். சரியான நேரத்தில் உன்னோடு வந்து பேசுவதற்கான சூழ்நிலையை அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களின் மனதில் எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களோ உன் மீது கோபங்களோ இல்லை. சிறு சிறு மன வருத்தங்கள் மட்டுமே இருந்து கொண்டிருந்தது. அந்த மன வருத்தங்களும் இப்பொழுது இல்லை. வாழ்க்கை அழகானது. நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் தொலைக்க கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்களின் எண்ணங்களைப் போலத்தான் உன்னுடைய எண்ணங்களும் இருக்கின்றது என்று நான் அவர்களிடத்திலும் சென்று சொல்லி இருக்கின்றேன். என் பிள்ளை, செய்த தவறை நீ இப்பொழுது மன்னிப்பு கேட்கவும் அதை உணரவும் தொடங்கி இருக்கின்ற நேரத்தில் அவர்களும் அவர்கள் செய்த தவறு என்னவென்பதை உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் முதலில் இறங்கி வந்தால்தானே, அவர்களினுடைய தவறை ஒப்புக்கொண்டால்தானே எதிரில் நிற்பவர்களுக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக மாறும். அவர்களும் இறங்கி வந்து
செய்த தவறுக்காக மன்னிப்பினை கேட்க தொடங்குவார்கள். நான் பெரியவனா, நீ பெரியவனா என்று சண்டையிட்டு கொண்டிருந்தால், ஒருவருக்கொருவர் மனதில் கருத்து வேறுபாடுகளோடு நின்று கொண்டிருந்தால் எந்த ஒரு உறவுகளுமே வாழ்க்கையில் நிலைக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எல்லோருக்குமே நிச்சயமாக அதிகபட்ச சந்தோஷத்தையும் காட்டியிருக்கின்றது, உச்சபட்ச கஷ்டத்தையும் கொடுத்திருக்கின்றது. இந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் இருந்து மீண்டுதான் நீ அந்த உயிரான உறவை உன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்தாய். அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி என் பிள்ளை பெற்ற வாழ்க்கையை ஒரு நொடியில் ஒரு நாளும் தொலைக்க நினைத்து விடாதே. எப்பேற்பட்டாயினும் அந்த வாழ்க்கையை நாம் காப்பாற்றி விட வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாயினும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டுமே தவிர உறவுகளை எளிதில் பிரிந்துவிடக்கூடாது. காலம் உனக்கு காட்டிய சில பாதைகள் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தை, உன்னுடைய மனதில் அவர்களை பற்றிய எண்ணங்கள் எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கின்றதோ அதுபோலத்தான் அவர்களும் தன்னுடைய எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாமல் உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான அன்பு என்பது இதுதானே. மற்றவர்கள் ஒருவரோடு சண்டையிடும் பொழுது தன்னுடைய சொந்த வேலையை கூட செய்ய விடாமல் அவர்களின் ஞாபகம் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய ஞாபகம் அவர்களை எப்படி வாட்டி வதைக்கின்றதோ அதுபோலத்தான் அவர்களுடைய ஞாபகமும் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டு, ஒருவரின் மீது ஒருவர் உண்மையான அன்பு வைத்து கொண்டு ஒரு நிமிட பிரிவினையை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற இந்த உறவு இத்தனை பெரிய பிரிவினையை கண்டதற்கு காரணம் நிச்சயமாக இதில் வேறு யாரோ செய்த சதியும் இருக்கின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சிறு சிறு பிரச்சனைகள் வரும்பொழுது அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உங்களுக்குள்ளேயே அதனை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது ஒருவர் கேட்கின்றபடியோ அல்லாஹ் மூன்றாவது ஒருவரோடு சேர்ந்து இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவோ செய்தால் நாளை அவர்களினுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மூன்றாவது ஒருவர் உங்களை சேர்த்து வைக்க கூடியவராக இருந்தால் நிச்சயமாக சந்தோஷம் திரும்பும். ஆனால் உங்களினுடைய சந்தோஷத்தை கெடுக்க நினைப்பராக இருந்தால் உங்களினுடைய வாழ்க்கை எப்படி மீண்டும் நல்ல நிலைமைக்கு திரும்பும் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ இதுநாள் வரையிலும் கண்ட அத்தனை கஷ்டங்களும் மறைந்து உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமான நிலைமைக்கு திரும்ப போகிறது என்றால் அதில் இருந்தாவது என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீ இனிமேலும் திருந்த வேண்டிய விஷயம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கையை நீ இழந்துவிடக்கூடாது என்பதுதான். இனிமேலும் என் பிள்ளை நீ திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும். சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த இந்த வாழ்க்கை கஷ்டத்தை ஒரு சில நிமிடங்கள் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வரத்தான் நீ நினைக்க வேண்டுமே தவிர மீண்டும் அந்த கஷ்டத்தில் மாட்டிக்கொள்ள ஒருபோதும் நினைத்து விடாதே. ஒரு முறை உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நீ தொலைக்க பார்த்தாய். ஆனால் இப்பொழுது உன் அம்மா அதை மீட்டு உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன். அடுத்த முறை இனிமேல் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. கிடைக்கின்ற வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி கொண்டு என் பிள்ளை நீ இனிமேலாவது நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை மீண்டும் மீட்டெடுத்துக்கொள். உனக்கு நான் கொடுத்திருந்த இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு என் குழந்தை இனிமேல் யாரிடத்திலும் உன்னுடைய சொந்த பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அழகான சந்தோஷத்தை நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொண்டால், நட்பாக இருந்தாலும் சரி, அது காதலாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அது உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதனை நீயே புரிந்து கொள்வாய். யார் நம்மை நம்பி வருகின்றார்களோ, யார் நமக்கு உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாமும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்காதே. என் குழந்தையின் வாழ்க்கையில் இழந்த சந்தோஷம் மட்டுமல்ல,
நீ இழந்த உன்னுடைய மன நிம்மதியும் உனக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கப் போகின்றது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.